வந்து வார்ட் பேஸ்ட் ரீஹபிலிட்டேஷன். ஓகே. அங்க வந்து மெடிக்கல் ஓபிடி ஃபிசியோ அதெல்லாம் அங்க இருக்கு. ட்ரெட்மில்லும் அதே மாதிரி தான். சில ஒரு கார்டியாக் சர்ஜரிக்கு பிறகு எல்லாம் அந்த போஸ்ட் கார்டியாக் ரீஹபிலிட்டேஷனில் வந்து ட்ரெட்மில் சைக்கிளிங் எல்லாம் இருக்கிற. அப்போ நாங்கள் கார்டியாக் ரீஹபிலிட்டேஷனும் செய்கிறபடியாக இந்த மாதிரி இப்போ எக்யூப்மெண்ட்ஸும் நாங்கள் வச்சு அவர்களுக்கு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இறக்கி சில பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி லைப்ரரி இருக்குது, புத்தக வசதிகள் இருக்குது, அவர்கள் இருந்து பார்க்கலாம். அங்கே கார்டன் ஏரியா இருக்குது, பால்கனி லெவல்லையும் இருந்து பார்க்கலாம். அதே நேரம் கீழையும் எங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் எங்களுக்கு மற்ற இடங்களோட இங்கே குறைவாக இருக்குது. அதோட நல்ல நர்சிங் கேர் ஃபிசியோதெரப்பி எல்லாமே நல்லா இருக்குது. இது ரீஹப் ஹோம்ன்றது ஒரு புது கான்செப்ட். இது இலங்கையில் நாங்கள் முதல் முறையாக நாங்கள் இந்த கான்செப்டை இப்போ இதில் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ நாங்கள் வீட்டையும் வந்து ஃபிசியோதெரப்பி செய்யலாம் தானே, இப்போ அதுக்கும் இங்கே செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற இந்த பேஷண்ட்டை பற்றி ஒரு கேள்வி. இப்போ இவர் வரைக்கு என்ன நிலையில் வந்து இவர் வரைக்குள்ள ஒரு படுக்கையில் தான் வந்தார். அவர் நடக்கவே முடியாதவர் இல்லாமல் இவருக்கு ஒரு பக்கம் எங்கட தங்குமிடத்தில் வந்து தங்கியிருந்து ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, டயட் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்கிறதுனால ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டயட்னு சொல்லுவார். இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் ஒருவர் அவரை நடப்பிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் முயற்சி செய்கிறேன். இது வந்து ஒரு காமன் ஏரியா, சிட்டிங் ஏரியா. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ரூமுக்குள்ளே இருக்காமல் அவர்களுக்கு ஒரு சேஞ்சுக்காக அவர் வந்து இந்த கோஸ்ட் இப்போ எல்லாரும் பார்க்கணும் போக்கு எல்லாம் நல்ல வசதியாக இருக்குது, கோஸ்ட் எல்லாம் கூட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குன்னு தானே. என்ன மாதிரி கோஸ்ட்டுகள் இதில் வந்து காஸ்ட் வந்து உண்மையில் ஒரு பேஷண்ட் ஒரு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் தனியார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற காஸ்ட்டுண்ட. வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோக்கு நிற்கிறோம்டா கொழும்பில் எந்த இடம்? நாராயண்பிட்டை. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொழும்பு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொழும்புக்கு வந்தது அக்கா வேலை செய்கிற மெடிக்கல் சென்டரையும் இருக்கா லைட்டாக அட்டி பார்த்துட்டு போகணும்னு வந்து நாங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு. ஏன்டா ஃபஸ்ட் டைமாக வந்து நான் இப்போ வரேன். எவ்வளோ ஆளமா வேலை செய்கிறேன் இங்கே? வந்து நான் ஒரு 8 மாதமாக வேலை செய்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டல்? ரிஹப் ஹோம். என்ன இது? அதாவது தி ஒன் ஓகே, அவங்கள்ட்ட வந்து ரிஹப் ஹோம் தான் இது. அதுக்கு என்ன தனியாக மெடிக்கல் சென்டரும் இருக்கு வெள்ளவத்தியில். 2 இடத்தையும் மாறி மாறி வேலை ஆபரேஷன்ஸ் நடக்குது. இங்கே வந்து வார்ட் பேஸ்ட் ரீஹபிலிட்டேஷன். ஓகே. அங்கே வந்து மெடிக்கல் ஓபிடி ஃபிசியோ அதெல்லாம் அங்கே இருக்கு. ஓகே. இங்கே வந்து இப்போ இந்த ஃபிசியோதெரப்பி எல்லாம் அதுதான் இங்கே மெயினாக இருக்குது. ஓகே. இப்போ ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு வேணா இது பார்த்து உள்ள போய் பார்த்தா அப்படி இருக்கும். அதான் உள்ளுக்கு போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் பிரியோசனம் இருக்கணும்ன்றபடியாக உள்ளுக்கு போய் என்ன மாதிரி சர்வீசஸ் இருக்குது, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். மற்றது ரேட் வந்து குறைவாங்க மற்ற இடங்களோட குறைவாக இருக்கு. அதோட நல்ல நர்சிங் கேர் ஃபிசியோதெரப்பி எல்லாமே நல்லா இருக்கும். அப்ளையன்சஸ் பேஸ்டாக இருக்கும். அது வந்து நாங்கள் சார் சொல்லுவார், வடிவா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார். நாங்கள் உள்ள போயிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும், கிளியராக பிக்சர் வந்து கொடுக்க வேண்டாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்த இடத்த பார்த்தீங்கன்னா தான் வேலை செய்கிற இடத்த இங்கே காட்டுட்டான். அதே மாதிரி இங்கே நிறைய சர்வீசஸ் இருக்கான். பார்க்குற ஆளுக்கு கொஞ்சம் பிரியோசனம் இருக்குமெண்டு கேட்டிருந்தோம். அந்த வகையில் இங்கே தான் வந்து நாங்கள் ரிஹப் ஹோம், அதாவது த ஒன் ரிஹப் ஹெல்த் கேர்ன்ற ரிஹப் ஹோம். என்ன அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து என்னது குறிப்பாக? இது வந்து இருக்குது 651 31B குணத்திலக கார்டன்ஸ், கொழும்பு 5. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்குரிய சரியான லொக்கேஷன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும். சரியான லொக்கேஷன் மற்ற கூகுள் மேப் மற்ற ஃபோன் நம்பர் சகலதும் வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஸ்க்ரீன்லேயும் போட்டிருப்பேன். வேறு நம்பர் நீங்கள் தேவையான அந்த நம்பருக்கு அடித்து புக்கிங் ஆகிங்க. இது ப்ரீ புக் தான். ஓகே. நிறைய வரலாம், ப்ரீ புக்கும் பண்ணலாம். ஓகே. நிறைய வகையான வருத்தங்களுக்கு நிறைய வகையான தீர்வுகள். அதாவது நார்மலாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வருத்தத்தை சரி பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு இப்போ ஸ்ட்ரோக்கில் இருக்கிறாங்களே என்னென்ன மாதிரி பேஷண்ட்ஸ் இங்கே வரலாம்? ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ், மற்றது சர்ஜரி செஞ்சு அதுக்கு பிறகு ஒரு இன்டர்மீடியட் கேர் வேணுமெண்டாக நர்வ் இஷ்யூஸ் அந்த மாதிரி அப்படியான இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மொபிலிட்டி வந்து சரியாக கொடுக்குறதுக்காக. ரைட். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அது கிடைக்காதுன்னு பொதுவாக. அது சர்ஜரிக்கு பிறகு வந்து ஒரு கேர் ஒன்று வேணும் தானே. இப்போ சர்ஜரி முடிஞ்சு அதுக்கு பிறகு அவங்களுக்கு சரியான மொபிலிட்டியோட இயங்குறதுக்கு மற்றது நல்ல அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஃபிசியோ இருக்கிறாங்க, மற்ற ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்கிறாங்க, டயட்டீஷியன். ஸோ எல்லாரும் எல்லா இது ஸ்டாஃபும் வந்து சேர்ந்து தான் இந்த ஒரு நல்ல ஒரு பேஷண்ட்டுக்கான ப்ராப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். இதில் நீர் டயட்டீஷியன் அப்படியா? ரைட். ஓகே. உலகம் என்ன மாதிரி சர்வீசஸ் இருக்குது, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ட்டு ஹாஸ்பிட்டலே நார்மலாக சுற்றி காட்ட போகிறேன். அதோட ஹாஸ்பிட்டலுக்கு மேல் ஃப்ளோரில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் காட்டிக்கொள்வேன். மறக்காம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஜெஃப்னா சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ இருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
வணக்கம். உங்களோட பேர்? என்னுடைய பேர் துஷ்யந்தன். ஓகே. நான் இந்த ரீஹப் ஹோம்ல டைரக்டராகவும் அதே நேரத்தில் கிளினிக்கல் லீட் ஃபிசியோதெரபிஸ்டாகவும் ஓகே இங்கே ஒர்க் பண்ணிட்டு கடமையாற்றேன். ஓகே. இது வந்து எவ்வளோ நாம இப்போ ஸ்டார்ட் பண்ணி? இது வந்து இப்போ 2 வருஷம் முடிந்து 3வது வருஷத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஓகே. 3வது வருஷம். இது ரீஹப் ஹோம்ன்றது ஒரு புது கான்செப்ட். இது இலங்கையில் நாங்கள் முதல் முறையாக நாங்கள் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறோம். என்னென்னா இது இந்த அடிப்படை என்னவென்றால் ஒரு நோயாளர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது, அதாவது மெடிக்கலி ஸ்டேபிள், ஒரு சர்ஜரிக்கு பிறகோ ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகோ அல்லது ஒரு ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் வந்த பிறகு ஹாஸ்பிட்டலில் தான் முதல்ல அட்மிட் பண்ணிவிடும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா அவைய வந்து மெடிக்கலி ஸ்டேபிள் என்று சொன்ன உடனே அதுக்கு பிறகு அவர்கள் வந்து வீட்டை போக சொல்லுவார். அப்போ அந்த வீட்டை போக சொல்லிக்கல அந்த சர்ஜரி முடிஞ்சோ இல்லை ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி இல்லை ஒரு ஸ்பைனல் சர்ஜரிக்கு பிறகு அந்த பேஷண்ட்டை வீட்டை போக சொல்லும் பொழுது அவருடைய செயற்பாடுகளோ நடமாட்டமோ பாதிக்கப்பட்டிருந்தால் வீட்டுக்கு போனாலும் அது முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும்போது சில வேளையில் அது அவருடைய கண்டிஷன் வந்து டிட்டோரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். மெடிக்கலி வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும், ஆனால் பிசிக்கலி வந்து ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. என்ன இப்போ எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்கிறது என்றால் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடுன்னு சொல்லுவார்கள். அது ஒரு சாதாரணமாக ஒரு இதாக தான் சொல்கிறேன். என்றாலும் அது நிறைய விஷயம் இருக்குது அதில். அதாவது மருத்துவருடைய பங்கை வந்து அவர் முழுமையாக செய்திருப்பார். ஆனால் பேஷண்ட்டால் அதுக்கு பிறகு அந்த எதிர்பார்த்த முடிவு வராமல் போகும் பொழுது அவருடைய நடமாட்டமோ செயற்பாடுகளோ ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது பாதிக்கப்படுமாயின் அது வந்து அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான, அதாவது நோயாளர் பக்கம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். இப்போ நாங்கள் என்ன தான் மெடிக்கலாக செய்தாலும் இப்போ அவர் அதுக்கு பிறகு அவர் நடமாட போடுற விஷயங்களில் வந்து நாங்கள் கவனம் செலுத்தணும். கவனம் அவர் மெடிக்கலாக வந்து ஃபிட் ஆகினாலும் இப்போ அவர் நடக்கிறதுக்குரிய ஃபெசிலிட்டி இருக்காடி மெடிக்கல் செய்வதற்கே பிரயோசனம் இல்லாமல் போயிடும். அந்த முழுமையான ஒரு மருத்துவ இதை வந்து பெற முடியாத ஒரு காரணத்தால் அது வந்து இப்போ அந்த நோயாளருக்கு அது ஒரு பாதிப்பாக அமைந்திடக்கூடும். அப்போ அதை வந்து நிவர்த்தி செய்வதற்கு இல்லை குறைப்பதற்கான ஒரு கான்செப்டை தான் நாங்கள் இந்த ரீஹப் ஹோம் என்ற விஷயத்தை நாங்கள் உள்ள கொண்டு வரோம். இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான், ஆனால் இது இலங்கையில் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ நாங்கள் இதை செய்ததற்கான காரணம் வந்து நோயாளி வந்து மெடிக்கலி ஃபிட் வீட்டுக்கு போகலாமன்று ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து சொன்னதுக்கு பிறகு நேராக வீட்டுக்கு போக முதல் ஒரு 5 நாளோ 10 நாளோ எங்கட தங்குமிடத்தில் வந்து தங்கியிருந்து ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, டயட் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி அவரை வந்து ஒரு செயற்பாடுள்ள ஒரு மனிதராக மாற்றி அவரை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அவருக்கும் அது இலகுவாக இருக்கும். அவரை சார்ந்தவர்களுக்கும், அவரை கேர் பண்ணுற பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை கணவனோ மனைவியோ யாராக இருக்கிறாரோ அவரை சார்ந்தவர்கள் அவரை பொறுப்பெடுக்கிறவர்களுக்கும் அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அவருடைய முன்னேற்றத்தை அப்படியே அங்கே இருந்து கொண்டு போகிறதுக்கு. அப்போ முற்று முழுதான ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து, அதாவது அவற்றை வந்து அடுத்த லெவல் அந்த நோயிலே இருந்தோ அந்த பாதிப்பில் இருந்தோ முழுமையாக விடுவிப்பதற்கான சகல விதமான பயிற்சிகளும் அவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வீட்டுக்கு அனுப்புறது ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டே. அதைத்தான் நாங்கள் இங்கே வந்து அந்த கான்செப்டாக வச்சிருக்கிறோம். அப்போ அது வந்து அவர்களுக்கு பெரிய அளவில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு புது ஸ்டார்ட்டையும் கொண்டு வரப்போகுது. கிட்டத்தட்ட பேக் டு நார்மல் அந்த மாதிரி வரும். பேக் டு நார்மல் லைஃப் அல்லது நியர் நார்மல் லைஃப்னு சொல்லுவோம். அதுக்கு கிட்டவா ஏன்னா சில வேளையில் சில பாதிப்புகள் ஸ்ட்ரோக்கில் வந்து சில வேளையில் 100% எங்களால் சரி பண்ணிடலாம். ஒரு 90% செய்தாலே அவருடைய அன்றாட செயற்பாடுகளை செய்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு அவர் கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்நாள் நீடிக்கப்படுது, ஆரோக்கியம் நீடிக்கப்படுது, மற்றது அவர்கிட்ட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பயன்படுது. அப்போ இதைத்தான் நாங்கள் இந்த கான்செப்ட் மூலம் மற்றவைக்கு நாங்கள் செய்ய விரும்புகிறோம். ஓகே. இப்போ பார்த்தோம்னா ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வந்திருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா பின்னுக்கு நிறைய உபகரணங்கள் இருக்குது. இப்போ இதில் எனக்கு ஒரு கேள்வி வருது, இப்போ நாங்கள் வீட்டையும் வந்து பிசியோதெரப்பி செய்யலாம் தானே, இப்போ அதுக்கும் இங்கே செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது என்னென்னா அதன் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு கொழும்பில் உள்ள ஒரு வீடு, ஒரு வெள்ளவத்தை
பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதில் வந்து சரியான இடவசதிகள் வந்து ஏற்கனவே தளவாடங்களுக்குள்ள இடவசதியாக சரியான குறைவாக இருக்கும். ஒரு பால்கனி எல்லாமே பொட்ஸ் வச்சு அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கான இடமே சரியான குறைவாக தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு இடத்துல நாங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பியை நாங்கள் செய்ய முற்படும் பொழுது அது ஒரு முழுமையான ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக அவைக்கு கிடைக்காது. அதால் இந்த மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட், அதாவது சகல வசதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டில்டிங் டேபிள்னு சொல்கிறது. ஒரு மனுஷன் படுக்கையில் இருக்கிற மனுஷனை எழுப்ப முடியாத ஒரு சிச்சுவேஷனில் அவரை வந்து நாங்கள் இந்த உபகரணத்தின் உதவியோட இந்த பெட்டின் உதவியோட 90 பாகைக்கு பெல்ட் போட்டு நாங்கள் அப்படியே நிமித்த முடியும். அப்போ வீட்டில் வந்து இது நாங்கள் செய்ய முடியாது. அதே மாதிரி இதை நாங்கள் சஸ்பென்ஷன் வாக்கர்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த ஹார்னஸ் இதை பாவித்து இந்த பெல்ட்ஸில் அந்த நோயாளியை நாங்கள் போட்டுட்டு இதுன்ற உதவி இந்த ஹார்னஸின் உதவியோடு நாங்கள் இதில் ப்ரெஸ் பண்ணி அவர் அப்படியே தூக்கி நிமித்திடுவோம். அப்போ அவர் அதை இதை பிடிச்சு கொண்டு உள்ளுக்குள்ளே நிற்கும் போது 2 பேர் நாங்கள் நடப்பிக்கும் போது அவருக்கு நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறோம். இதை வந்து நாங்கள் வீட்டுக்களை வச்சு நாங்கள் செய்ய முடியாது. அப்போ கூடின அளவுக்கு நாங்கள் இந்த பெரிய பெரிய உபகரணங்கள் இந்த வசதிகளோட இந்த பேரலல் பாஸ் இந்த மாதிரியான இதுக்குள்ள நிறைய பயிற்சிகள் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் அப்போ இங்கே வந்து ஒரு 4-5 ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறார்கள். இப்போ 2 பேர், சில பேருக்கு 2 பேர் தேவைப்படும் ஒரு நோயாளி சப்போர்ட்டுக்கு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் குறையுது. மற்றமாதிரி காஸ்ட் வைஸாகவும் இப்போ வீட்டுக்கு வர்ற ஃபிசியோதெரப்பியில் வந்து செலவு உங்களுக்கு மேலே சார்ஜஸ் கூடவாக இருக்கும். இங்கே உள்ள ஃபிசியோதெரப்பி இந்த சார்ஜஸ் வந்து குறைவாக இருக்குது. நான் விசிட் பண்ணி அவைய கூப்பிடைக்க வந்து அவைக்கான சார்ஜ், அதோட போக்குவரத்து சார்ஜ் எல்லாம் நீங்கள் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். போதிய அளவு என்வாயன்மெண்ட் கிடைக்காதவைக்கு இந்த மாதிரி வசதிகள் இருக்காது. அது எல்லாமே இங்கே அந்த நோக்கத்துக்காக, ஒரு எக்ஸசைஸ் நோக்கத்துக்காக ஒரு நோயாளியோ ஒரு பேஷண்ட்டோ வரும்பொழுது அவர்களுக்கு அந்த முழுமையான ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, டயட்டீஷியன் ஆகிய இந்த 4 மெயின் ஏரியாவும் ஒரே ரூஃபுக்குள்ள நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரியான வசதி இந்த இடத்துல இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம். ஓகே. பட் இந்த மிஷினை பார்த்து ஒரு டவுட் வந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க தான் இதை வச்சு நடக்கலாம் வந்து, அப்புறம் பார்த்தா கீழே வீல் இருக்குது. இதெல்லாம் அப்படி ஆளை சப்போர்ட் பண்ணிட்டு நடத்தி கொண்டு நடக்க முடியாதவர்களுக்கு இப்போ சில பேர் ஆக்கள் தூக்கி நடப்பிக்க முடியாது, அந்த அளவில் இருப்பேன். அப்போ இது மெஷினின் உதவியோடு நாங்கள் செய்யும் பொழுது அது அவருக்கு இப்போ நோயாளிக்கும் சௌகரியமாக இருக்கும். நடக்கும்போது அவருக்கும் பெரும் பெயின் இருக்காது. நாங்கள் கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கும். தானாக நடக்கிற ஒரு இதுவும் பெறும் விளமாட்டம், ஒரு சேஃபான ஒரு என்வாயர்மெண்ட்டுக்குள்ள. பின்னால் பார்த்தீங்கன்னா சேர் மாதிரி இருக்குது. அப்படி அவர் முடியாமல் போனால் டக்குன்னு நாங்கள் இதை பதிச்சு அப்படி அதில் அப்படியே இருத்திடுவோம். அப்போ அந்த மாதிரியான இதுகளுக்கும் அவைக்கு அந்த கான்ஃபிடென்ஸோட வேலை நடக்கக்கூடிய மாதிரியான ஒரு இது வந்து வருகிறது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற இது மாதிரி இருக்கு. இது என்னென்ன இப்போ எல்லா வீட்லயும் கடைசி ஒரு 2 படியாவது இருக்குமோ. அப்ப அது முக்கியம். ஒரு வீட்டுக்குள்ள பாத்ரூமுக்கு போறதுனால சில வழியில வீடுகளுக்குள்ள படி இருக்கிறது சாதாரணம். ஈவன் ஒரு ஃபிளட் வீடா இருந்தா கூட அங்க ஒரு படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த மாதிரியான படிகளையும் நாங்கள் அந்த வந்து ஏறுவதற்கான பயிற்சிகளை கொடுத்து அவர்கள் அதையும் செய்கிறார்கள். வீட்டுல படி இருக்கான்னு கேட்டு அதையெல்லாம் நாங்கள் இங்கேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது அவர் அந்த வீட்டுக்கு போகும்போது அவருக்கு அந்த படியை ஈஸியா செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப இது அந்த படிக்கான பயிற்சி. இதே படி 2 படி 3 படியா இருந்தாலும் இதை ஒரு 20 தரம் செய்தால் ஒரு 20 படி செய்யறதுக்கு வரும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒருத்தரண்டா இதில் நாங்கள் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ரிப்பிட்டிஷன்ஸை நாங்கள் இதை கொடுப்போம். இறங்கி அப்போ 10 படி வீட்டில் இருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி இதை நாங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணி அவர் செய்கிறாரன்றதை உறுதிப்படுத்தி போட்டு வீட்டுக்கு விடும்போது அவர் இலகுவாக அந்த படியை செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அப்போ எங்களுக்கு தெரியும் வீட்டை போனால் அவர் படி செய்வாரா இல்லையாண்டது. ஓகே ஓகே. மற்ற அடுத்த ஒரு விஷயம் வாங்கலாம், அந்த சைக்கிளிங் இருக்குது. வாங்க. கிட்டத்தட்ட ட்ரெட்மில்லாம் இருக்கா? ட்ரெட்மில் இருக்கிறது. ஒரு பேஷண்ட் இவருக்கு வந்து சைக்கிளிங் பயிற்சி நடந்து கொண்டு இருக்குது. அவர் வந்து மெயினாக வந்து கால்களுக்கு வலுப்படுத்துறதுக்கும் இது ஒரு சைக்கிள் வந்து ஒரு சைக்கிளிங் எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. அப்போ அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்குறோம். அது செய்வதற்கான வசதிகளும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். ட்ரெட்மில்லும் அதே மாதிரி தான். சில ஒரு கார்டியாக் சர்ஜரிக்கு பிறகு எல்லாம் அந்த போஸ்ட் கார்டியாக் ரீஹபிலிட்டேஷனில் வந்து ட்ரெட்மில் சைக்கிளிங் எல்லாம் இருக்கிற. அப்போ நாங்கள் கார்டியாக் ரீஹபிலிட்டேஷனும் செய்கிறபடியாக இந்த மாதிரி இப்போ எக்யூப்மெண்ட்ஸும் நாங்கள் வச்சு அவர்களுக்கு அவருடைய ஹார்ட் டாக்டர்ஸ் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நேரம் இது
இதுகளில் ஒர்க் பண்ணணுமென்று டாக்டர்ஸ் ஒரு இது தருவினோம். அதை பேஸ் பண்ணி நாங்கள் அதுக்கான பயிற்சிகளையும் நாங்கள் இந்த ட்ரெட்மில் சைக்கிளிங் போன்ற விஷயங்களை பாவித்து செய்கிறோம். மற்ற இந்த பேஷண்ட் பெரியவர்களி இப்போ இவர் வரைக்கும் என்ன நிலையில் வந்து இவர் வரைக்குள்ள ஒரு படுக்கையில் தான் வந்தார். அவர் நடக்கவே முடியாத ஒரு நிலைமையில் இவருக்கு ஒரு பக்கம் பாதிப்பு, ஒரு பக்கம் பேரலைஸ் ஆகிருக்குது. இன்றைக்கு வந்து தானாக ஒருத்தருடைய உதவியுமின்றி தண்டை பாட்டில் எழும்பி நடந்து தண்டை வேலையை செய்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அவர் இன்னும் தன்னை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறதால அவருக்கு இன்னும் நாங்கள் பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதே ஒரு வீடு அவருக்கு இங்கே நல்லா பிடித்து கொண்டது. கிட்டத்தட்ட இவர் 3 மாதத்துக்கு மேலே எங்களோட இருக்கிறார். அவர் இன்னும் விரும்புகிறார். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது. இன்னும் தன்னை நிறைய முன்னேற்றம் வந்து இன்றைக்கு சைக்கிள் செய்து ட்ரெட்மில் செய்கிற அளவுக்கு படிகள் எல்லாமே செய்வார். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் லேசான ஒரு வீக்னஸ் அவரோட உடம்புல இருக்கிறதால தான் இன்னும் கொஞ்ச நாள் தங்கி இருந்து பயிற்சி செய்ய விரும்பி இருக்கிறார். அப்போ அந்த இதில் தான் அவர் இங்கே இப்போ பொதுவாக வரைக்க படுக்கையில் வந்தார். இப்போ நடக்கிற இன்றைக்கு இப்போ இங்கே நடந்த பிசியோதெரப்பியெல்லாம் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இவருக்கு சரியாயிடும். பிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, டயட் எல்லாமே இவருக்கு கிடைச்சது. ஆக்குபேஷனல் தெரப்பி சகலதும் அவருக்கு போய் கொண்டிருந்தது. இப்போ எல்லாமே நாங்கள் அவர்கிட்ட தேவைகள் எல்லாம் குறைஞ்சு கொண்டு வந்துட்டு நான் நிறைய செய்ய வலிக்கிட்டேன் தானே. இப்போ பிசியோதெரப்பி மட்டும் செய்து கொண்டிருக்கேன். இப்போ நான் உண்மையிலேயே நான் வந்தோடனே ஆக்டிவிட்டி ஏரியான்னு சொன்னீங்க தானே, நான் அதுலேருந்து தான் பார்த்தேன். நான் பார்க்க வந்து சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ஜிம்முக்கே வந்துட்டோம். ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளேயே ஜிம் இருக்கு. இது எல்லாமே ஜிம் எல்லாமே எங்களுக்கு எல்லா விதமான அப்பலிம், அதாவது மேல் பகுதி உடம்புன மேல் பகுதிக்கான பயிற்சிகள் வந்து ஜிம்மில் செய்கிற மாதிரியே நாங்கள் நோயாளிக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு ஏற்ற வெயிட்டை போட்டு அவர்களுக்கு தேவையான கைடன்ஸை கொடுத்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் சூப்பர்விஷனுக்குள்ள இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வெயிட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். இது வந்து டம்பிள்ஸ் இருக்குது, சாண்ட் பேக்ஸ், இதுவும் காலில் ஆங்கிள் வெயிட்ஸ்ன்னு சொல்கிறது, காலில் வெயிட்டை கட்டி போட்டு அதுக்கு அது செய்கிற பயிற்சிகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட தசைகளையும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைசஸை இந்த மாதிரி சகல உபகரணங்களையும் பயன்படுத்தி நாங்கள் அதை செய்கிறது தான் இங்கே எங்களுடைய. இப்போ காலில் இருந்து பைசெப்ஸ், செஸ்ட் எல்லாத்துக்கும் எல்லாமே லாட்ஸ், ஷோல்டர்ஸ் எல்லாத்துக்குமான பயிற்சி ஜிம்மில் செய்கிற பயிற்சினாலும் இது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த கைடன்ஸோட செய்யும் பொழுது ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் எந்த மசில் அவருக்கு வீக்கெண்டதை கண்டுபிடிச்சு அதுக்கு பிரத்யேகமான பயிற்சிகளை வழங்கும் போது அதுக்கான ரிக்கவரியும் அவுட்கமும் எங்களுக்கு கூட கிடைக்கும். அதில் ஸ்கேட்டிங் போர்ட் மாதிரி ஒன்று இது சின்ன பிள்ளைகளுக்கு யோசிக்கலாம். உண்மையில் அதற்கானது இல்லை. இதை நாங்கள் எப்படி இங்கே பயன்படுத்துகிறோம்னா ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு பிறகு முழங்கால மடக்கிறதுல ஏற்படுற பிரச்சனை, மடக்க முடியாமல் இருக்குமே என்ற ஒரு சர்ஜரிக்கு பிறகு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா ஃபிசியோதெரபிஸ்ட் முன்னுக்கு வந்து ஒரு முழங்கால் சர்ஜரிக்கு பிறகு வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அதை என்ன மாதிரி அதை பாவிப்பாருண்டா அந்த டெமோ உண்டு தான் இது. அப்போ முன்னுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அந்த முழங்கால மடக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை நாங்கள் இது பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மடக்கிற தன்மையை கூட்டி சாதாரண நிலைக்கு கொண்டு வரும் வரைக்கும் எடுத்த உடனே வலி கூடவே இருக்கும். அப்போ இது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அதை ஹேண்டில் பண்ணி அதை செய்யும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து செய்யணும். ஓகே, நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டிருக்கே புது பேஷண்டா எவ்வளோ ஆளாமல் இருக்கிறார் இவர் வந்து இப்போ எங்களை கிட்ட 1 மாதத்துக்கு மேலே இருக்கிறார். இவர் இங்கே வரும்போது சுயநினைவு இல்லாமல் வந்தவரா, கோமா ஸ்டேஜில் தான் வந்தவர். ஜஃப்னாவில் ஒரு முக்கிய பிரபல வைத்தியசாலையிலேருந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு வரப்பட்டவர். அப்போ இப்போ எவ்வளவோ முன்னேறி இப்போ ஓரளவுக்கு சப்போர்ட்டோட எழுப்பி நடக்கிற அளவுக்கு வந்து இவருக்கு வந்து வயிற்றில் பெக் டியூப் இருக்குது. அதன் மூலமாக தான் சாப்பாடு போய்கொண்டிருக்குது. அதே நேரத்தில் யூரினரி கத்தீட்டரும் போட்டிருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டியூப்ஸாக நாங்கள் கலட்டி கொண்டு வரும்போது நேசல் ஃபீடிங்கில் இருந்தார், அதாவது மூக்கால் தான் சாப்பாடு போய்கொண்டு இருந்தது. பிறகு பெக் டியூப்ல இருந்தவர். பிறகு இப்போ பெக் டியூப்லேருந்து நாங்கள் அவரை கொஞ்சமாக எல்லாம் சரி வர்ற ஒரு கட்டத்தில் அதில் இருந்து அவரை நாங்கள் வந்து விடுவிக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பாசிட்டிவாக அவருக்கு போய்கொண்டு. ஓகே, இன்னும் ஒரு கொஞ்சம் மாதம் இருந்தால் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வந்துடுவார். இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் ஒருவரை நடப்பிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் எழுப்பி நடக்க முயற்சி செய்கிறார். அதுக்கான பயிற்சி முறைகள் தான். ஓகே, இப்போ ஹோமா ஸ்டேஜ்லேருந்து ஒரு இப்போ நினைவுக்கு வந்து நடக்கிற அளவுக்கு வந்துட்டார். 1 மந்த்துக்குள்ள 1 மந்த்துக்குள்ள கொஞ்சம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். ஏன்னா அந்த கால் மடக்கிறதுல அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது அப்போ அந்த வலது காலை மடக்க முடியாமல் அவருக்கு அவர் நீட்டினபடியே அவருக்கு இருக்குது ஒரு. அப்போ அந்த பிரச்சனை இருக்கிறபடியே அவருக்கு அது ஒரு. சரி சரி. ஓகே ஓகே.
நடங்கோ யூ ஆர் டூயிங் வெல் நேர போய் அந்த சேரில் போய் கோ அண்ட் சிட் அந்த சேர் அதான் பார்க்குறோம் அங்கே போகணும் அப்போ இந்த அளவுக்கு வேற நாங்கள் முன்னேற்றி இருக்கிறோம் ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ் வர்றதே பெரிய விஷயம் அதான் எல்லாரும் அவர் எப்படி இவற்ற ப்ரோக்ரஸ் இருக்க போகிற ஒரு பெரிய ஒரு கவலையாக தான் இருந்தவ ஆனால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்துருக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருப்பேன் அடுத்த என்ன வேற போகணும் நல்ல விஷயம் நல்லா கேர் பண்ணி கொண்டிருக்கேன் இங்கே இருக்கிற எல்லா பிசியோதெரபி பொதுவாக நான் இந்த குறையா சொல்லையில ஹாஸ்பிட்டல் வரைக்கும் சில குறைகள் இருக்கு எல்லா இடத்தையும் இருக்கு சர்வீசஸ் இப்போ கடையண்டு வரைக்கும் சர்வீஸ்னு சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் முடிய ஒரு விஷயம் இருக்கு குறையால் ஏதாவது நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணப்பட்ட நாங்கள் என்னென்ன நாங்கள் அதை இமீடியட்டாக நாங்கள் அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் இங்கே கொடுக்குறோம் அதுதானே கிடையாது ஏன்னா நாங்கள் வளர்ந்து வர்ற ஒரு இப்போ 2 வருஷம் தாண்டபடியாக நாங்கள் எங்களோட வளர்ச்சியில் மிக முக்கியமாக நாங்கள் நிறைய ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு வர சின்ன கம்ப்ளைண்டாக இருந்தாலும் நாங்கள் அதை பெருசாக எடுத்து அதை இமீடியட்டாக நிவர்த்தி செய்து அந்த கேரில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் இருக்கணும்ன்றதுல மிகவும் குறிக்கோளாக இருக்கிறோம் நாங்கள் அப்போ அதுதான் எல்லாருடைய வளர்ச்சி பேஷண்ட்டுடைய அது எல்லாமே எங்களுக்கு லாங் டேர்மில் அதில் எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு முக்கியம் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி இருந்தது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் எங்களோட கவனம் எப்போவுமே இருக்கிறதால தான் இந்த 2 வருஷத்தில் இந்த அளவு வளர்ச்சி எங்களை அடையக்கூடியதாக இருந்ததுக்கு காரணம் எங்களுக்கு வர தவறுகளையும் நாங்கள் இமீடியட்டாக திருத்தி கொள்ளணும் என்றதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கோம் நல்ல சர்வீஸ் இருந்தால் நல்ல வளர்ச்சியும் இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டோம் வந்தோடனே ஹோட்டலுக்கு வந்த மாதிரி இருக்கு அதே இங்கே வந்து பூல் இருக்குது பொதுவாக இப்படியா இடங்கள் இருக்காது நீங்கள் ஸ்விம்மிங் பூல் ஒன்று வச்சுருக்கீங்க இப்போ நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு இல்லாட்டி இது வந்து இந்த பூல் ஃபெசிலிட்டி இது வந்து 4.5 அடி ஆழமுள்ள எல்லா இடமும் ஒரே அளவு ஸ்லோப் உள்ள ஒரு இடம் இது டெப்த் வந்து ஒரே அளவாக இருக்குது இதில் வந்து இது மெயினாக வந்து ஹைட்ரோதெரப்பி என்ற ஒரு கான்செப்டை நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அதாவது ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இறக்கி சில பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் பேஷண்ட்ஸ் செய்கிற பயிற்சிகளை தண்ணிக்குள்ளே இறங்கி செய்கிற பயிற்சிகளை நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து மெயினாக நாங்கள் தண்ணிக்குள்ளே இறக்கி அவர்களுக்கான தண்ணிக்குள்ளே வச்சு பயிற்சியை செய்யும் போது அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கூட இருக்குதுன்னு ரிசர்ச்சர்ஸ் நிறைய சொல்லி இருக்குது ஒரு சாதாரணமாக வெளியிலேருந்து செய்யும்போது ஒரு பேஷண்ட் களைச்சிடுவார் கதியில் ஆனால் தண்ணிக்குள்ளேருந்து செய்யும்போது அந்த நீண்ட நேரம் நின்று செய்யக்கூடியதாகவும் உடல் பேரம் வந்து ஜாயின்ட்ஸுகளை தாக்காமல் இருக்கும்போது கன நேரம் உடல் பேரம் ஜாயிண்ட்டில் போகாமல் செய்யக்கூடிய மாதிரியான பயிற்சிகள் செய்யும்போது அவர்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் அது நிறைய முன்னேற்றத்தையும் கொண்டு வருது என்று சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கிறதுனால அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் நாங்கள் இலங்கையில் நாங்கள் இதை செய்யணுமென்ற ஒரு இதில் அந்த ஃபெசிலிட்டியும் இந்த ரீஹாப் ஹோம் மூலமாக நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கிறோம் இது இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கா இது 1-2 ஹாஸ்பிட்டல்ஸில் செய்திருக்கிறாங்க ஆனால் அது பெரிய அளவில் நடக்கிறதில்ல இங்கே வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக ரெகுலராக நடக்கிற ஒரு இதாக செய்து கொண்டிருக்கிறோம் அது நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வருது அவையுடைய நடமாட்டத்திலேயும் மொபிலிட்டியிலேயும் மற்றது அது பேஷண்ட்ஸுக்கு விருப்பமாக இருக்கும் தண்ணிக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு விருப்பம் நாங்கள் ஒரு ஹாலிடேண்டா இமீடியட்டாக ஒரு பூலோட ஒரு ஹோட்டலில் தான் பார்ப்போம் இல்லை ஒரு தண்ணி உள்ள ஒரு கடலுக்கு தான் போக பார்ப்போம் எப்போவுமே தண்ணிக்கும் எங்களுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது அது வந்து நிறைய ஒரு மனதில் ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனை கொண்டு வருது ஃபிசிக்கல் மட்டும் இல்லை மென்டலியும் அவைக்கு இதுக்குள்ள இறங்கி செய்யும் போது எல்லாருக்கும் விருப்பமாக இருக்குது பேஷண்ட்ஸ் ஓகே மற்ற பொதுவாக வந்து இப்போ 4.5 அடியண்டு வரைக்கும் பெருசாக பயம் இருக்கு ஆழம் இல்லை அதோட ஃபிசியோதெரபிஸ்ட் சேர்ந்து உள்ளுக்குள்ள இறங்கி நின்று சப்போர்ட்டோட தான் செய்வார்கள் சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாமே போட்டு தான் நாங்கள் உள்ளுக்குள்ள பேஷண்ட்ஸ் இறக்குவோம் அதால் சேஃப்டி எல்லாமே 4.5 அடி பூல்ல தாழ்றதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்போ ஒரு நெஞ்சளவு தண்ணி தான் நமக்கு இருக்கும் அப்போ அதில் நாங்கள் கவனமாக இறக்கி கவனமாக அவர்களை பயிற்சிகள் செய்வோம் ஓகே அதாவது ஹைட்ரோ பிசியோதெரப்பியில் ஒரு பிசிக்ஸை பயன்படுத்தி பிசியோதெரப்பி நடக்கும் ஹைட்ரோதெரப்பி அதாவது தண்ணியில் மேலுதைப்பு இருக்கும் அதில் அவைக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கும் வெயிட்டும் காலில் அப்படி என்ன ஜாயின்ஸில் பெயின் வராது பயிற்சியை கன நேரத்துக்கு நீண்ட நேரத்துக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல பிரயோசனமான நான் உண்மையிலே முதல் வந்தோன்னு நினைச்சேன்னா இப்போ பேஷண்டோட வரிவினம் தானே பார்க்கறதுக்கு அவன் வந்து குளிக்கிறதுக்காக நினைச்சேன்னா அப்படி ஒரு தெரப்பியே இருக்குது பிசியோதெரப்பி இருக்குது அது தெரப்பி அதுதான் ஹைட்ரோதெரப்பி என்ற ஒரு தெரப்பியே அந்த பிசியோதெரப்பியில் ஒரு பார்ட் ரைட் வேறு ஏதாவது ஏரியா இருக்கு அப்போ பேஷண்ட்டுக்கு ஏற்ற நல்ல ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி லைப்ரரி இருக்குது புத்தக வசதிகள் இருக்குது அவர்கள் இருந்து பார்க்கலாம் அங்கே கார்டன் ஏரியா இருக்குது பால்கனி லெவல்லையும் இருந்து பார்க்கலாம் அதே நேரம் கீழையும் எங்களுக்கு
கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் எங்களுக்கு கார்டன் ஏரியா இருக்குது. இந்த பக்கம் கெனால் வியூ இருக்குது. கெனால் இருக்கிறபடியாக கொஞ்சம் சரியான ஒரு குவாய்ட்டான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கிறதால எல்லாருக்கும் இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வான சத்தமே இல்லை. ஹார்ட் ஆஃப் த சிட்டி நேராயம்பட்டியில் இருந்தாலும் வான சத்தம் ஒன்றுமே இல்லை. அப்போ அது உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் குறிப்பாக இன்னொரு அந்த இடத்தின் அட்ரஸ் ஒரு தெளிவாக ஞாபகப்படுத்தி விடுமா பார்க்குறவங்களுக்கு? இந்த இடம் வந்து நிலமதுரை நாராயம்பட்டிய நிலமதுரை ஆஃபீஸுக்கு, அதாவது அந்த செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் என்று சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ். அந்த பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் தான் இந்த இது இருக்குது. குணத்திணக்க மாவட்ட இதில் நம்பர் வந்து 651 கீழ் 31 குணத்திணக்க மாவட்டன்னு வரும். பார்க் ரோடால் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா எங்கேயும் திரும்பாமல் பேஸ் லைன் ரோடுக்கு மேலால் வந்தீங்கன்னா நேராக இந்த லேனுக்குள்ள வரும். என்ன பார்க்குறவங்க கட்டாயம் வந்து அட்ரஸ் தேவை. அதை விட பார்த்தீங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக வரணும்னா இதுக்குரிய எக்ஸாக்டான கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் தேவையான செக் பண்ணி பார்க்கலாம். வேறு நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் யாராவது தேவையான வைக்க தொடர்பு கொண்டு செக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா வீடியோ முடிக்க போகிறோம். அதுக்கு முதல் இந்தியாவில் சில விஷயங்கள் இருக்குது. என்னதுக்காக இருக்குது? இது வந்து ஒரு காமன் ஏரியா, சிட்டிங் ஏரியா. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ரூமுக்குள்ளே இருக்காம அவர்களுக்கு ஒரு சேஞ்சுக்காக வந்து இதுலேயும் இங்கேயும் வந்து இருந்து அவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏசி எல்லாமே இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். அது கொஞ்சம் பெரிய இடம் நடமாட்டத்துக்கு. அதோட நீங்கள் இந்த பக்கம் எதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே டிவி, அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிவி இருக்குது. அதில் தேவையான நாங்கள் படங்களோ பார்க்க விரும்பினமோ அதை பார்த்து கொள்ளலாம். ஒரு சின்ன இடத்துக்குள்ள முடங்காமல் பெரிய இடங்கள்ல வந்து அவை கொஞ்சம் விசாலமான இடங்கள்ல இருக்கும்போது அவர்களுக்கு அது கொஞ்சம் ஒரு மைண்டுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். உண்மையிலேயே சொல்ல போனா அந்த ஹோம் வீடியோ எடுக்கிற மாதிரியே தெரியல. ஹோம் தெரப்பி அந்த கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டல் வீடியோ அப்படி இருப்பேன்னா இது ஒரு ஹோட்டலாக இருந்து நாங்கள் அதை மாற்றினால அந்த ஹோட்டல் ஃபெசிலிட்டி எவ்வளவுமே அந்த பேஷண்ட்ஸுக்கு ஒரு இதுக்கு முதல் இது ஒரு ஹோட்டலாக தான் இயங்கி கொண்டது. அதனால தான் இந்த வசதிகள் எல்லாம் அவர்களுக்கு இருந்தது ஹோட்டலாக. அப்போ ஹோட்டல் வசதி அவ்வளவும் ஒரு சாதாரண ஒரு ஆக்களுக்கு கொடுக்கறது தான் எங்களோட. இப்போ பேஷண்ட் வந்துருந்தா ஒன்றில் வீட்டை இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் ஹோட்டல் தான் ஞாபகம் வருது. இங்க ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. பேஷண்ட் தங்கி அது வார்ட் பேஸ்ட்ன்றபடியா எல்லாமே தங்கி இருந்தா நீங்க எடுக்கிறாங்க. அப்ப தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா எங்களோட கான்செப்டே அதுதான். அப்ப எல்லாரும் இங்க அவர்களுக்கு சில பேர் 5 நாள் 10 நாள்ல இருந்து 1 மாதம் 6 மாதம் கூட தங்கி இருப்பார்கள். சில பேர் என்ன செய்யணும்னா இங்க தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் பிசியோதெரப்பி எல்லாம் முடிஞ்சு நடக்க வலிக்கிட்ட பிறகு இந்த இடத்த விட்டு போக விருப்பம் இல்லை. லாங் டேர்ம் கேருக்கு அவங்களே கேட்டபடியா ஒரு சில ரூம், அதாவது நாங்கள் 32 ரூம் இருக்குது. ஒரு 10 ரூம்ஸை வந்து நாங்கள் லாங் டேர்ம் எல்டர்லி கேருக்கு நாங்கள் இதை அலோகேட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் நிறைய ரூம்ஸ் எங்களுக்கு போயிட்டுது. என்னென்னா அவர்களுக்கு இந்த என்வாயன்மெண்ட் பிடிச்சிருக்குது. ஒரு வீட்டில் முடங்கி இருக்கிறதுலும் பார்க்க ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளட்ஸ் வழியை மகனும் வேலைக்கு போயிடுவார், மகளும் வேலைக்கு போயிடுவார், பேரப்பிள்ளை ஸ்கூலுக்கு போயிடும். இவர்கள் தனிமையில் இருக்கிறதுலும் பார்க்க இங்கே அவர்களுக்கு தேவையான கேர் எல்லாமே இருக்குது, இடவசதி இருக்குது, கொஞ்சம் நடந்து தெரியலாம், என்வயர்மெண்ட் இருக்குது, அமைதியாக இருக்குது. அது பிடிச்சி போகுது. என்ன ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி ஷார்ட் டேர்முக்கு வந்துட்டு அவர்கள் இந்த இடம் பிடித்த உடனே அவர்களே நாங்கள் இங்கேயே எங்களோட கடைசி காலம் வரை இருக்க விரும்புகிறோம்னு சொல்லி கேட்குற வைக்கி ஒரு கொஞ்சம் ரூம்ஸை வந்து நாங்கள் அந்த எல்டரிக்காக அலோகேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட் வந்து ரிகவர் ஆகிறதுக்கு மெயினாக இதுகளை விட அந்த மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அது முக்கியம். அதுதான் இங்கே கூட அது இங்கே அவருக்கு கிடைக்கும் போது வீட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கல நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கிறதால அதை இங்கே கண்டினியூ பண்ணுற இதுகளும் இருக்கிறது. அப்போ அதுக்கு அதையும் நாங்கள் அவைய உள்வாங்கிறதுக்கான ஒரு சில எங்களுக்கு மேலே அது எங்களை கான்செப்டுக்குள்ள இல்லைன்னாலும் அவையின் ரிக்வஸ்ட்டுக்காக அவருடைய தேவைகளை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை அந்த வசதிகளையும் ஏழுமான வரைக்கும் அதை கொடுப்ப ட்ரை பண்ணுறோம். அவைக்கு
டவுட் வருது. இப்போ பேஷண்ட் வந்து ரூம்ஸில் நிற்கலாம் தங்கலாம், அவையோட வார கலவையை பார்க்குறாங்களுக்கு வந்து பேஷண்ட்டோட ஒரு ஆள் தங்குறதுக்கான வசதி இருக்குது. ஒரு ஆள் அவைய பார்க்குற ஒரு ஆளோ அவையோட குடும்பத்தவரோ இல்லை நர்சஸ் எங்கட நர்சஸ் இருக்கணும். அதை விட யாராவது ஒரு குடும்ப அங்கத்தவர் தங்க விருப்பப்பட்ட அவர்களும் தங்குவதற்கான வசதி, அவருக்கான பெட் அந்த ரூமுக்குள்ளே. ஏன்னா இது தனிப்பட்ட ரூம் தான், எல்லாருக்கும் எல்லா ரூம்ஸுமே இருக்கிற 32 ரூமும் ஒரு சிங்கிள் ரூம்ஸ் தான் வித் அட்டாச் பாத்ரூம் வசதியோடு இருக்கிற வழியா அது வந்து தங்குறதுக்கு ஒருவர் தங்குவதற்கான வசதியும் இருக்கிறது. உண்மையிலேயே தங்க தேவையில்லை, எல்லாமே நீங்களே பார்த்து எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். தாண்டி அவைக்கு விருப்பம் குடும்பத்தில் ஒருவர் வந்து தங்குறதுக்கான வசதியும் இருக்கு. ஓகே ரைட். மேடம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது டைனிங் ஹால். என்ன இது டைனிங் ஹால்? இங்கே அவங்க சில பேஷண்ட்ஸ் ரூமுக்குள்ளேயே சர்வ் பண்ணுறது விரும்புவினோம். சில பேர் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி டைனிங் ஹாலில் இருந்து மற்றவர்களோட சாப்பிட்றதை விரும்பும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு இந்த வசதியை நாங்கள் கொடுக்குறோம். அவர் இந்த விருப்பப்படி அவை இங்கேயும் இருந்து சாப்பிடலாம், ரூமில் இருந்தும் சாப்பிடலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் முடிவுக்கு வந்துட்டோம். உண்மையிலேயே பார்க்குற நிறைய பேருக்கு வந்து கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இல்லை ஸ்க்ரீன்லேயும் போட்டிருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தேவையான செக் பண்ணி பார்க்கலாம். கடைசி ஒரு கேள்வி, அந்த கோஸ்ட் இப்போ எல்லாரும் பார்க்கணும் ஓகே எல்லாம் நல்ல வசதியாக இருக்குது, கோஸ்ட் எல்லாம் கூட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குன்னு தானே? என்ன மாதிரி கோஸ்ட்டுகள் இதில் வந்து காஸ்ட் வந்து உண்மையில ஒரு பேஷண்ட் ஒரு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் தனியார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற காஸ்ட்டுண்ட 3/1 இல்லை 4/1 தான் எங்களோட ரூம் சார்ஜஸே வருது. காவாசியிலும் குறைவு. அதால தான் நிறைய பேர் இப்போ என்ன செய்யணுமெண்டா ஒரு சர்ஜரிக்கு போக முதலும் இங்கே வந்து தங்கிறார்கள். தங்கி ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரியை செய்து போட்டு ஹாஸ்பிட்டல் சர்ஜரி முடிஞ்ச உடனே திரும்ப வந்து இங்கே தங்குறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் தங்கும்போது காஸ்ட் அவர்களுக்கு சரியா பாருங்க. அப்போ டாக்டர்ஸே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ப்ரைவேட் பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்தை வந்து அவை ரெக்கமெண்ட் பண்ணினோம் பேஷண்ட்ஸுக்கு. ஏன்னா அவைண்ட மோட்டிவேஷனும் தேவையில்லாமல் ஒரு அவைண்ட நோயாளி சார்ஜ் பண்ணக்கூடாதுன்றது எல்லா டாக்டர்ஸுக்கும் இருக்கிற ஒரு சாதாரண இது. ஒரு தேவையில்லாத ஒரு அடிஷனல் சார்ஜ் இருக்கக்கூடாதுன்றதுனால அவர்களை வந்து இங்கே வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் நாங்கள் சார்ஜஸ் வந்து முக்கியமாக நாங்கள் என்ன சொல்லணும்னா என்னத்தை ரூம் சார்ஜஸ் போட்டு அந்த ஹிடன் சார்ஜஸ் மறைமுக சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக நான் அதை எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ரூம் சார்ஜ் தனியாக இருக்கும். அதை விட அவர்கள் பாவிக்கிற ஏதாவதுண்டா பாவனைக்கான சார்ஜஸ் எல்லாமே கிளீனாக கொடுக்குறபடியாக அந்த பேஷண்ட்ஸுக்கும் அந்த எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. ஒரு ஐடியா முடியுமென்னா முதலே தெரிஞ்சிடும் அவர்களுக்கு. சில பேருக்கு உள்ளுக்குள்ள போகும்போது தனியார் மருத்துவமனை ஐயோ இவ்வளவு பில் வருமென்ற அந்த பயம் இருக்கும். இப்போ எங்கள்கிட்ட வரும்போது நாங்கள் அதை சொல்லிடுவோம், இதுதான் சார்ஜ், இதுக்கு மேலே உங்களுக்கு இவ்வளவுதான் சார்ஜ் ஆகும், இது நீங்கள் எடுக்கிறத பொறுத்தோன்னா அவைக்கு அந்த கிளியராக இந்த மாத கடைசியிலையோ இல்லை நாள் கடைசியிலையோ எனக்கான பில் இவ்வளவுதான் வருமென்றதுல அவைக்கே தெரியும். ஒரு எஸ்டிமேட் கொடுக்க அந்த எஸ்டிமேட்டை தாண்டாது. அப்போ அதால அவைக்கு அது முன்கூட்டியே தெரிகிறது. அது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப். நாங்களும் அதை தான் பார்ப்போம். போனோன்னு எங்களுக்கு எவ்வளோ ஒரு பிளைண்டாக போய் ஒரு இடத்துல எவ்வளோ பில் வேணுமென்று நாங்கள் யோசிக்கணும் பார்க்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அது எல்லாமே நாங்கள் சரியான டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால பேஷண்ட்ஸுக்கு அதுவும் ஒரு சௌகரியமான ஒரு விஷயம். இப்படி ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட இந்த இது பார்த்தேன். ஏன்டா இப்போ நிறைய இடங்கள்ல யாழ்ப்பாணம் மட்டுமண்டி இல்லை, இப்போ கொழும்பா இருக்கட்டும் எந்த மாவட்டத்திலையும் இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்க அச்சாண்டை குருவா போறாங்க. அப்படி அந்த மைண்ட் செட்டுக்கு தான் வருது. அப்போ நீங்கள் இப்போ சாதாரணமாக இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், சாதாரண சின்ன ஹோம்ஸ் சொல்லி 4 பேர் ஷேர் பண்ணி தங்குற இடத்திலும் பார்க்க எங்களோட சார்ஜஸ் வந்து கொஞ்சம் தான் வித்தியாசம். இவ்வளோ வசதி கொடுக்கும்போது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கே என்ன செய்வாங்கன்னா சின்ன ஹோம்ஸில் கூட வந்து அது சார்ஜஸ் குறைய மாதிரி காட்டிட்டு இந்த ஹிடன் சார்ஜஸ் நிறைய போட்டுடுறாங்க. அது இது சொல்லி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நிறைய போட்டு கடைசியில் வைக்க ஒரு பெரிய பில் வாரது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து எங்களோட சார்ஜஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ஜ். நாங்கள் என்னென்னா இது நாங்கள் புதுசாக துவங்கி ஒரு கான்செப்டை முதல் முறையாக கொண்டு போகிறபடியே நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் தெளிவாகவும் அதே நேரத்தில் ஓவர் சார்ஜ் பண்ணிடக்கூடாதுன்றதுலையும் நாங்கள் சரியான எங்களோட டீம் ஃபுல்லாக எங்களோட டிரெக்டர்ஸ் டீம் ஃபுல்லாகவே நாங்கள் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கோம். ஓகே நல்ல ஒரு விஷயம். நீங்கள் டீட்டெயில்ஸ் தேவைன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களை கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நன்றி சார். ஓகே உங்களோட டைமை ஒதுக்கி பொதுவாக அப்படியெல்லாம் டைம் ஒதுக்கி சொல்ல மாட்டாங்க அப்படியான இடங்களில் நீங்கள் டைம் ஒதுக்கி நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. பார்க்குறவங்களுக்கும் கட்டாயம் பிரயோசனம் இருக்கும். நன்றி. உங்களை சந்தித்தது நன்றி. ஓகே நன்றி.